பிறகு என்ன செய்ய போகிறோம், இந்த விழிப்புணர்வு முகாமை தொடர்ந்து நாங்கள் இதில் ஒரு ஃபீட்பேக் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்து நாங்கள் இதை படிக்கிறோம், யூபிஎஸ்சி எழுதுகிறோம், எஸ்எஸ்சி எழுதுகிறோம், உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் அதில் தெரிவிச்சிங்கன்னா எவ்வளவு பேர் எதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு சொன்னால், இந்த மாவட்டத்தினுடைய உதவி இயக்குனர் வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த கல்லூரியிலேயே ஏற்கனவே ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அதே சமயத்தில் தொடர்ந்து நாங்கள் உங்களை கண்காணிப்போம். உங்களுடைய தேவைகள், இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது, உங்களை தயார்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்களே, இலக்கை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் வரலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆர்வம் இருந்தால் இப்போ கூட எனக்கு திண்டுக்கல் இதில் சொல்லிட்டு இருக்காங்க, சார் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய சக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். சொல்லி அவங்களையும் இதை எழுத சொல்லணும். மாணவர்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாம் இந்த தேர்வை எழுதுனா தோல்வி அடைந்து விடுவோமா, நாம் ஜெயிப்போமா, ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கட்டணம் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு தடவை அட்டம் பண்ணி பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு. அடுத்த தடவை எழுதுறதுக்காக அது உங்களுக்கு உபயோகப்படுமா இல்லையா? அதனால உங்களுக்கு தயக்கமே வேண்டியதில்லை. இப்போ ஒரு சின்ன இதை மாத்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு. பிரையன்ஸ்னு ஒரு இசைக்கலைஞர், அவர் உலகத்திலேயே பெரிய இசைக்கலைஞர்னு சொல்லி கூடி அவரை இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த இசைக்கலைஞன் நிருபர் கேட்குறார், நீங்கள் இவ்வளவு வாத்தியங்களையும், அதாவது ஒரு புல்லாங்குழல் ஒருத்தர் வாசிப்பார், ட்ரம் ஒருத்தர் வாசிப்பார், இப்படி ஒவ்வொன்றையும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு சேர ஒன்றா வச்சுக்கிட்டு வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கலைஞரை கேட்குறாரு நிருபர், எப்படி நீங்கள் இவ்வளவு தேர்ந்து கட்டுறீங்க அப்படின்னா. அவர் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா, நான் இதை வானொலியில் நான் இசையை கேட்டுக்கொண்டே இருப்பேன் சின்ன வயதில். அப்போ அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த அந்த அறிவிப்பாளர் சொல்லுவாராம், நான் இந்த இசையை நீங்கள் இவ்வளவு நேரம் மகிழ்ந்து கேட்ட இசையை தயாரித்து அளித்தவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், ஒருத்தர் தான் இவ்வளவு இசையும் அமைச்சு அவரே கற்றுக்கிட்டு இவ்வளவையும் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியல, எல்லாம் 10 பேர் 20 பேர் கூடி அதை வாய்ச்சாங்கன்னு தெரியல. அவர் அதனால அதை கற்றுக்கிட்டேன், நான் ஒவ்வொரு இதையும் நான் கற்றுக்கிட்டு இன்னைக்கு அதில் நான் திறமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இதுதான் இந்த போட்டித் தேர்வு. அது மாதிரி தான் நமக்கு ஒரு பயம், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒழுங்கா செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு இலக்கை தீர்மானிச்சிட்டோம்னா அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு தடை இல்லாமல் இருக்கும். இப்போ யாராவது ஒரு வாலண்டியர் இங்கே வர முடியுமா? இதில் யாராவது ஒரு வாலண்டியர் இங்கே மேடைக்கு வாங்கல, யாரும் சொல்லணும், அவங்களாம் விருப்பப்பட்டு யாராவது வர பாருங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் ஒரு வாலண்டியர் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, நீங்க வந்துட்டீங்க, சரி வாங்க. இப்போ அவங்க வர்றாங்க. உங்க பேர் என்ன? இனிதா. இனிதா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு கை தட்டு தட்டுங்க. இப்போ இதுதான் பிரச்சனையே. இதை மேடையில் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கேள்வியை இடக்கு முடக்கா கேட்டான்னா நம்ம எப்படி பதில் சொல்றது? அதுல தப்பா சொல்லிட்டோம்னா எல்லா பேரும் சிரிப்பாங்களே. நமக்கு காரணம் என்ன? தடை. இதுக்கு என்ன தடையா இருந்தது? யாராவது ஒரு வாலண்டியர் வாங்கன்னு தான் சொன்னேன். யாராவது எந்திரிச்சு வந்திருக்கலாம், முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு வரலாம். அதனால இதுதான் இந்த தடை, இந்த அச்சம், இந்த பயம், இதுதான் நம்ம முன்னேற விடாம தடுக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இவங்க 2 பேருக்கு சேர்ந்து ஒரு பலத்த கரவொலி தட்டுங்க. இவர்களுக்கு அவர்கள் கொடுத்த இந்த கல்லூரியில் கொடுத்த அந்த பூங்கொத்தவே அவங்களுக்கு பரிசா கொடுக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.